ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். நமஸ்காரம். மகாபெரிவா மகிமையில் ஒரு பாட்டிக்கு பெரியவாருடைய அனுகிரகத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மகாபெரிவாளின் அனுகிரகத்துக்குள்ளான ஒரு பெண்மணி பெயர் சுந்தா சுந்தரம். காஞ்சி பெரியவா மீது அப்படி ஒரு பக்தி. அடிக்கடி காஞ்சிபுரம் போய் மகா சுவாமிகளின் தரிசனம் பெற்று அந்த ஆனந்த வெள்ளத்தில் திளைப்பார். எப்போ காஞ்சி ஸ்ரீமடத்துக்கு மகாபெரிவாளின் தரிசனத்துக்கு போனாலும் ஒரு கூடை ரோஜா மலர்களை கொண்டு போகிறது சுந்தா சுந்தரத்தோட வழக்கம் போல் ஒரு நாள் கூடை நிறைய புத்தம் புது ரோஜா பூக்களை வாங்கிட்டு காஞ்சி ஸ்ரீமடத்துக்கு போனார் சுந்தா சுந்தரங்கிற அந்த பெண்மணி. அன்னைக்கு அவரோட அவருடைய குடும்பத்துக்கு நெருக்கமான ஒரு பாட்டியும் போயிருந்தார். மகாபெரிவாளை தரிசிக்கும் போது வெறும் கையோடு போகக்கூடாதேங்கிறதுக்காக குசேலர் அவள் கொண்டு போன மாதிரி ஒரு சீத்தா பழத்தை எடுத்துட்டு போனார் அந்த பாட்டி. மகாபெரிவாளை தரிசிப்பதற்காக பக்தர்கள் வரிசையில் போயின்னு இருந்தார். ஆளுக்கு கையில் ஒரு மூங்கில் தட்டில் ஆப்பிள், வாழைப்பழம், மாம்பழம்னு விதவிதமாக காஸ்ட்லியான பழங்களை வச்சுன்னு நின்றுட்டு இருந்தார். தரிசனத்துக்காக நின்றுட்டு இருந்த இந்த பக்தர்கள் வரிசையை சரி பண்ணி அனுப்பிச்சுட்டு இருந்த அந்த மடத்து சிஷ்யர் ஒருவர் இந்த பாட்டியோட கையில் இருந்த சின்ன சீத்தா பழத்தை பார்த்துட்டு, பாட்டி, இது மாதிரி பழங்களை எல்லாம் பெரியவாளுக்கு கொடுக்கக்கூடாது, கொடுத்தாலும் அவர் ஏற்றுக்க மாட்டார், இதை கொடுத்துடாதீங்கோ, நீங்கள் கொடுக்கலைன்னா ஒன்றும் குறைஞ்சு போயிடாது, சாதாரணமாக ஒரு நமஸ்காரம் மட்டும் பண்ணிட்டு போங்கோ அப்படின்னு கொஞ்சம் அலட்சியமாகவே சொல்லிடுறான். இதை கேட்டுட்டு பாட்டியோட மனசு ரொம்ப வருத்தப்பட ஆரம்பிச்சுடுறது. ஏதோ தன்னோட சக்திக்கு ஏற்ற மாதிரி எதையாவது பெரியவாளுக்கு அர்ப்பணிக்கலான்னு எடுத்துன்னு வந்தா கூடாதுன்னு தடுக்கிறானே. ஒருவேளை மகா பெரியவா இதையெல்லாம் ஏற்றுக்க மாட்டாரோன்னு யோசிச்சு அந்த சீத்தா பழத்தை யாரும் பார்க்காதபடிக்கு தன்னோட புடவை முந்தானையில் இறுக்கமாக அதை முடிச்சு வச்சுருந்தா. வரிசை நகர்ந்துட்டே போனது. நிறைய கோரிக்கைகளோடு வந்த ஒரு சிலர்கிட்ட மகாபெரிவா என்ன ஏதுன்னு விசாரித்து அவளுக்கு பிரசாதம் கொடுத்து அனுப்பிச்சுட்டு இருந்தார். சுந்தா சுந்தரத்தின் முறை வந்தது. தான் காணிக்கையாக கொண்டு வந்த மூங்கில் தட்டை மகாபெரிவாளுக்கு சமர்ப்பித்து விட்டு பிரசாதம் பெற்று திருப்தியோடு நகர்ந்தார் சுந்தா சுந்தரம். அடுத்து சீத்தாப்பழ பாட்டியின் முறை. கைகளை குவித்து மகாபெரிவாளை வணங்கி அதன் பின் கன்னத்தில் போட்டுண்டு ஒரு நமஸ்காரம் செஞ்சு பிரசாதத்துக்காக கையை நீட்டினர். மகாபெரிவா பிரசாதம் கொடுக்கலை. பிரசாதம் தாங்கோ பெரியவான்னு கேட்டார் பாட்டி. புன்னகையோடு பாட்டியே பார்த்துட்டு இருந்தார் திரிகால ஞானியான மகாபெரிவா. தன் தரிசனம் முடிந்ததால் சுந்தா சுந்தரம் சற்றே விலகி நிற்க அவரோட வந்த பாட்டி மகாபெரிவாளின் பக்கத்தில் வந்து கையெடுத்து கும்பிட்டு நின்றுருந்தார். கண்கள் பணிக்க அந்த தெய்வத்தையே பார்த்துட்டு இருந்தார் சில வினாடிகளுக்கு. அதுக்கப்புறம் பிரசாதம் வேண்டி தன் இரு கைகளையும் ஒரு நடுக்கத்தோட பெரியவாளை நோக்கி நீட்டினார். ஆனால் மகாபெரிவா பிரசாதம் கொடுக்கலை. முதல்ல நீ கொண்டு வந்த பழத்தை என்கிட்ட கொடு, அப்புறமா பிரசாதம் தரேன் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறா மகாபெரிவா. பாட்டி தவிச்சு போறா. பெரியவா என்ன பழத்தை கேட்குறாருன்னு புரியல. காரணம் எவருக்குமே தெரியாதபடிக்கு முந்தானையில் முடிஞ்சு வச்சிருக்கோம் சீதா பழம் மகாபெரிவாளுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சந்தேகம். அதனால பெரியவா இதைத்தான் குறிப்பிட்டு கேட்கிறாருன்னு தீர்மானம் பண்ணி சீதா பழத்தை சட்டுன்னு எடுத்து கொடுக்கணும்னு தோணலை பாட்டிக்கு. அதோட பெரியவாளை தரிசிப்பதற்காக இந்த பாட்டி வரிசையில் நின்றுட்டு இருந்தபோது அந்த சிஷ்யன் பாட்டிக்கிட்ட பெரியவாளுக்கு சீத்தாப்பழம் பிடிக்காது, அதை கொடுத்துடாதீங்கன்னு அந்த சொன்ன அந்த வாசகம்தான் பாட்டியின் மனசில் ஓடிண்டே இருந்தது. அதனால் பெரியவாளுக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டான். அதை தப்பி தவறியும் இதை கொடுத்து பெரியவாளோட அபச்சாரத்துக்கு ஆளாயிடக்கூடாதுன்னு தீர்மானம் இருந்தார் பாட்டி. ஆனால் அந்த பரபிரம்மம் விடுமா? தனக்கு எதை கொடுக்கணும்னு மனசில் சங்கல்பம் செஞ்சுண்டு இந்த பாட்டி இங்கே வந்திருக்கிறாருங்கிறத அறியாதவரா அவர். எங்கே நீ கொண்டு வந்த சீத்தாப்பழம்
அதை கொடு முதல்ல, எனக்காகத்தானே கொண்டு வந்த அப்படின்னு பட்டவர்த்தனமாக புன்னகை விலகாமல் பாட்டியை பார்த்து கேட்டே கவுட்டுட்டா பெரியவா. பாட்டியின் முகத்தில் ஏகப்பட்ட கேள்விக்குறிகள். பெரியவாளே கேட்கிறாரே, இப்போ என்ன செய்யறதுன்னு குழம்பி போகிறார். இதுக்குள்ள மகா பெரியவாளின் தரிசனத்துக்காக அங்கே கூடியிருந்த மற்ற பக்தர்களும் இந்த சம்பாஷணைகளை வியப்பும் பிரமிப்பும் விலகாமல் பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தார். இனியும் பெரியவா கிட்ட ஏதாவது பேசி சமாளிக்க முடியாது. வாயை திறந்து சீத்தாப்பழம் கொடுன்னு கேட்டுட்டார். அதனால் புடவை முந்தானையில் முடிஞ்சு வச்சிருக்கும் சீத்தாப்பழத்தை எடுத்து பெரியவா கிட்ட கொடுத்துட வேண்டியதான்னு நினச்சிண்டு முந்தானையிலிருந்து அதை எடுத்து தொடச்சி கொடுத்தார் அந்த பாட்டி. பெரியவாளுக்கு சீத்தாப்பழம் பிடிக்காது, இதையெல்லாம் அவர்கிட்ட கொடுக்கக்கூடாதுன்னு தங்கிட்ட சொன்ன சிஷ்யன் மட்டும் அந்த நேரத்தில் தன் கண்ணில் பட்டா அவனை உண்டு இல்லைன்னு பார்த்துட வேண்டியதான்னு மனசுக்குள்ள கங்கணம் கட்டிண்டு அவனை இங்கும் அங்கும் தேடினார் பாட்டி. அவன் ஏன் கண்ணில் பட போகிறான், அவன் அங்கே இருந்தாதானே. சீத்தாப்பழம் பாட்டியிடமிருந்து மகா பெரியவா கைக்கு வந்தது. அந்த சீத்தாப்பழத்தை எப்படி சாப்பிடணுமோ அந்த முறையில் பக்குவமாக ஒரு துளி எடுத்து சாப்பிட்டார் மகா பெரியவா. இதை நேருக்கு நேர் காணும் பாக்கியம் பெற்ற பாட்டி சந்தோஷத்தில் திக்குமுக்காடி போனார். பாட்டியும் சுந்தா சுந்தரமும் நெக்குருகி போனார்கள். மகா பெரியவாங்கிற மா தெய்வத்தின் முன்னாடி நின்றிருந்த அவர்களால் இந்த காட்சியை கண்ட பிறகு சந்தோஷ மிகுதியில் பேசவே முடியல. அதுக்கப்புறம் பாட்டியை பார்த்து, ஆசையோடு நீ கொண்டு வந்த சீத்தா பழத்தை ஒரு விள்ளல் எடுத்து உன் கண் முன்னாலேயே போட்டுன்ட்டேன் பாத்தியா அப்படின்னு சொல்லி பெருசாக ஒரு சிரிப்பு சிரித்து, இப்போ தரேன் உனக்கு பிரசாதம், வாங்கிக்கோ அப்படின்னு பிரசாதத்தை நீட்டினா மகா பெரியவா. சுந்தா சுந்தரமும் பாட்டியும் திரும்ப ஒரு முறை மகா பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு அங்கேருந்து ரொம்ப சந்தோஷமாக மன நிம்மதியாக மன திருப்தியோடு வெளியே வந்தா. இப்பேற்பட்ட ஒரு அனுபவம். ஒரு பக்தர் மனசு வருத்தப்படக்கூடாது. தனக்காக அந்த பழம் கொண்டு வந்திருக்கா, அவளுடைய சக்திக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வந்திருக்கா, அதை நம்ம அவ கண் முன்னாடியே துளி சாப்பிட்றணும். அதை பார்த்து அந்த பாட்டி சந்தோஷப்பட்டுக்கணும்னு எப்பேற்பட்ட ஒரு அனுகிரகம் பெரியவா அந்த பாட்டிக்கு புரிஞ்சிருக்கா இல்லையா. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். நமஸ்காரம்.